டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உழைத்த உழைப்பு. இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம தலைவர் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அந்த கருத்தை அவரும் சொன்னாரு, ராமா முன்னாடி சொன்னாரு. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். சட்ட மேதை அவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, அதாவது சொல்ல போனா இது விளக்காரமாக சட்டம் தான். அந்த சட்டத்தை நம்ம இந்திய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வடிவமைத்து மாற்றி சீர்திருத்தம் பண்ணி கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அதற்கு அவருக்கு வாய்ப்பாக அமைந்தது முதலாக ஏற்பட்ட அந்த பாராளுமன்றத்திலே அவர் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றதுதான் அவருக்கு அந்த வாய்ப்பை அள்ளி கொடுத்தது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது வெளிரங்கத்தில் உள்ள ஒரு விஷயம். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியிலும் அன்றைக்கு இந்த சைலண்ட் சங்கிகள் ஊடுருவி இருந்தார்கள் என்பது பலருக்கு தெரியாது. இது எப்படி என்று கேட்டால், அம்பேத்கர் அவர்களுக்கு பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கட்சி அவருக்கு இடம் கொடுக்கல. அன்னைக்கு காங்கிரஸ்ல நின்று அவர் ஜெயிச்சு சட்ட அமைச்சர் ஆகல. அன்றைக்கு முஸ்லீம் லீக் என்ற ஒரு இயக்கம் இவர் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட பிறகு அவருக்கு இடம் கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி உள்ளே அனுப்பியது. அதன் வாய்ப்பாக கிடைத்ததனால்தான் அவரால் சட்ட அமைச்சராக ஆரம்பித்தார். அன்றைக்கே இந்த இஸ்லாமியர்களுக்கும் தலித் மக்களுக்குமான அந்த உறவு ஆரம்பமாகிவிட்டது. இன்றைக்கு நேரத்து உருவான ஒரு உறவு அல்ல. இன்னும் கூட நான் கூச்சம் இல்லாமல் உங்களிடத்திலே உங்களுடைய முகஸ்துதிக்காக அல்லாமல் பெரும்பான்மையாக தலித் மக்கள் விட்டிருக்கிறீர்கள். உங்கள் முன்னால் பேசுவது எனக்கு கௌரவமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் முகஸ்துதிக்காக இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்கள். இங்க இருக்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும்